நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? சரி, அண்ணன் எதுக்கு வர சொன்னா ஐயா சொன்னார், இது வேன் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு எல்லாம் தேவைகள் அப்படின்னாரு. அதனாலதான் வந்து பாத்துருவோண்ணே. நல்லா படிக்கிறானா? பையன் ஃபர்ஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்டா? வெரி குட்ரா, கங்க்ராச்சுலேஷன். எப்பயும் போல அதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்கிற நல்லா தெரியும். என்ன இப்ப எங்களுக்கு தச்சமயம் அவனுக்கு வேன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, பேக்கு, ஓகே மாதிரி நீங்க கேட்கவே வேணாம் எதுவுமே. சாப்பாட்டு பிரச்சனை வேற. நீங்க அதான் எனக்கு தெரியும், நீங்க எனக்கு ஃபோன் பண்றப்பே ஏதாவது ஒரு உதவியா தான் இருக்குங்கிறது கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா நீங்க சும்மா எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்க. அவனுக்கு அது உங்களுக்குன்னு இது வரைக்கும் நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்டது இல்லை. வேன் ஃபீஸ் தானே கட்டிடலாம். நல்லா படிக்கிறல்ல, ஃபர்ஸ்ட் மார்க், வெரி குட். இதே மாதிரி படி. மனுஷன் அந்த மனுஷனுக்காக நீ பெரிய லெவலுக்கு போகணும். எப்படி இருக்காரு உனக்கு? என்னோட அப்பா அம்மா மாதிரி நல்லா பாத்துக்கிறாரு. பேரா இருக்கா உங்களுக்கு, வேற எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க சார். அவனை பத்தின கவலைகளே நீங்க பட வேண்டாம். அவன் தான் ஸ்கூல்ல நம்பர் 1 ஸ்டூடெண்ட். இவனை நான் மாநில அளவுல முதல் மார்க் வாங்க வைக்கிறதுக்கு நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் ஹெட் மாஸ்டர். பத்தின கவலைகள் நீங்க எதுவுமே வேணாம். நீங்க இனிமே சாப்பாடு மட்டும் அவனுக்கு நேரத்துக்கு கொடுத்து நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்யா. பெரிய லெவலுக்கு வரும். ஏன்னா அவன் பெரிய லெவல் வர்றத பாக்குற சந்தோஷப்படக்கூடிய ஒரே மனுஷன் யாருன்னா நீங்க தான். அதனால நீங்க இருக்கணும், நல்லா சாப்பிடுங்க, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. இடையில கூட ஏதோ கால் ரொம்ப வீங்கி முடியாம கால் சரியா வரணும். ஐயாவை பாத்துக்க, ஐயாவை தாத்தாவை நீ தான் பாத்துக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா படி. அவரோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமா உன் மூலியமா தான் நான் சரி பண்ணி விடணும்னு நான் நினைக்கிறேன். அவரை உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, நிறையவே கஷ்டப்படுறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டதுலயும் உன்னைய உட்கார வச்சு சாப்பாடு போட்டு இன்னைக்கு அவரால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சு ஊதுபத்தி விற்கிறவங்களோட போய் ரோட்ல எந்த வேலை கொடுத்தாலும் சரி, அங்க யார் எந்த வேலை சொன்னாலும் சரி, பல்லு வண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பலாப்பழம் வைக்கலான்ட்டு சீசன் ஆரம்பம். நீங்க செய்யுங்க, நான் எடுத்து தரேன். இல்லை நான் எடுத்து தரேன். அண்ணன் சொல்லுங்க, எல்லாத்தையும் விசாரிங்க. எல்லாமே நான் வாங்க சொல்லி வாங்கி நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நான் முதலீடு நான் தரேன், எடுத்து போடுவோம், செய்வோம். சரியா? உட்காந்த இடத்துல உட்காந்து சம்பாதிங்க. அவனை நல்லா படிக்க வைங்க. இன்னும் பலாப்பழம் எடுத்து வந்துட்டு நின்று போதும்ல, கொடுங்க. நீங்க எவ்வளவு வருது என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க. நான் அடுத்த என்னைக்குன்னு சொல்லுங்க, நம்ம ஐயாவுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். சரிடா, நான் செஞ்சு தரேன். என்னங்க வேன் ஃபீஸ் எல்லாத்துக்கும் பணம் இருக்கு. சரியா? அவனோட படிப்புக்கு கிடைச்ச இதெல்லாம் வந்து ஊதியம் மாதிரி. ஒருத்தன் படிச்சா எல்லாமே அவனை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு இவன் தான் எடுத்துக்காட்டு. அதனால எல்லா பேருமே உங்களுக்கு தான். நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கட்டும். இதே மாதிரி நீ நல்லா படிச்சனா இந்த மாதிரி உதவி உன்னை தேடி வரும். பத்தியில்ல, உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கும் தொழிலுக்கு நான் எல்லா உதவியும் நான் பண்றேன். அம்மா அப்பா இல்லைனாலும் இவ்வளவு கஷ்டத்துலயும் வளர்க்குறீங்க பாருங்க. அதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு இன்னைக்கும் எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். இன்னைக்கு நன்றி சொல்லிடுறேன். தொழிலுக்கு நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சரியா? எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும், எல்லாமே உங்களோட கஷ்டங்கள் தெரியும், வழிகள் தெரியும், வேதனைகள் எல்லாமே தெரியும். பைசாங்க இருந்து நீங்களும் இன்னைக்கு கஷ்டமா பட்டுறீங்க. பேரனை வளர்க்குறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க. நீங்க பலாப்பழ கடைக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் எல்லாம் பண்ணி தரேன். நீ நல்லா படிச்சு தாத்தாவை நல்லா பாத்துக்க. சரியா? ஓகேவா? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா சார். நல்லபடியா ஆல் தி பெஸ்ட். ஓகே. சரியா? போயிட்டு வரட்டுமா? சந்தோஷம்.